வீட்டில் இருக்கிறாங்கன்னு வைங்க, வேலை செய்யாத ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, அவங்ககிட்ட போனே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆஸ் எ பிஸ்னஸ் பீப்புள் உங்களுக்கு டார்ச்சராக இருக்கிறதே ஒரு நாள் தான். நான் வீட்டில் இந்த அம்மா ஏன் இத்தனை பேசுன்னு கேட்டேன்னா அவங்களுக்கு பேசுறது வாய்ப்பே இல்லை. நீங்கள்லாம் வெளியே வரீங்க, பேசுறீங்க, எல்லாம் வேலையும் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது பேசாமல் இருந்தால் போதுண்டான்னு போவீங்க. புரிஞ்சுதுங்களா? பட் நான் வந்து இத்தனை பேசுறேன்ல, என்னோட பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் பேசவே மாட்டாரு. நான் பர்சனலாக ரொம்ப மியூட்டாகவே இருப்பேன். ஆனால் வெளியே பேசுறது தவிர வேற வேலையே இல்லை. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, அதை வாழ்க்கைன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இப்போ நான் 10,000 வார்த்தை பேசுறேன்னா இதில் 70% நான் என்ன பேசுறேனோ அதுதான் நான். 10,000 வார்த்தையில 70% 7,000 வேர்ட்ஸ் நான் எதை பற்றி பேசுகின்றனோ அதுதான் நான். இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. இது அப்படியே ஆப்போசிட்டா நான் இப்ப எப்படி இருக்கிறேனோ அதுதான் நான் பேசுற வார்த்தை. இப்போ நோன்லி அன்னோன்லி நீங்க உங்க லைஃப்ல ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இப்போ உங்க வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னன்னா, நீங்க பேசக்கூடிய 70% வார்த்தைகள் அது பெயினா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அல்லது ஹாப்பியா இருக்கலாம், அல்லது எனிதிங்கா இருக்கலாம். இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா வெளியிருந்து யாரும் வரல, உங்களுக்குள்ள இருந்து நீங்களே பேசுறது. ஒரே வார்த்தையை ரிப்பீட்டடா பேசவே அது அமைந்து